Eskahan Media. ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். புலம்பாத மனிதன் யார் இருக்கிறான்? புலம்புவதற்கு சந்தர்ப்பம் தேடி ஒவ்வொரு மனிதனும் காத்து கொண்டிருக்கிறான். புலம்புதல் என்பது புண்ணுக்கு மருந்து இடும் செயல். அதாவது புலம்புதல் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப புலம்பாத அப்படின்னு. அதாவது நம்ம புலம்பல் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சைன். நம்ம புலம்பிக்கிட்டே ஒரு விஷயத்தை நினச்சி புலம்பிக்கிட்டே அப்படியே இருக்கோம் அப்படின்னா அதுதான் போய் ஆத்மாவில் பதியும், சோலில் பதியும். அப்போ அந்த விஷயந்தான் நடக்கும். ஒன்று, புலம்புறதுனால ஒரு விஷயம் நடக்காமல் போகலாம், இல்லை அப்படின்னா அது தள்ளி போகலாம். பார்த்தீங்கன்னா கர்ணன் பார்த்தன், அதாவது கண்ணன் கிட்ட புலம்புறான். அப்படி புலம்பும்போது கர்ணன் என்ன புலம்புறான், கண்ணன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நான் இங்கே எடுத்து உரைக்கிறேன். முதல்ல அதை பாருங்கள். இதோ பாருங்கள், கர்ணன் கண்ணனிடம் புலம்புகிறான். பார்த்தா, என்னை பெற்றவுடன் என் அன்னை என்னை கைவிட்டு விட்டாள். உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத பிள்ளையாய் பிறந்தது என் குற்றமா? எனக்கு கல்வி பயிற்றுவிக்க துரோணாச்சாரியார் மறுக்கிறார். பரசுராமர் எனக்கு கல்வி பயிற்றுவித்தார். நான் க்ஷத்ரியன் என்ற தெரிந்த பிறகு என்னை சபித்து விட்டார். நான் க்ஷத்ரியனாக பிறந்தது எனது குற்றமா? நான் எதேர்ச்சியாக எய்த அம்பு தவறுதலாக ஒரு பசுவின் மேல் பட்டு பசு மடிந்து விட்டது. அந்த பசுக்காரன் என்னை சபித்து விட்டான். அது என் குற்றமா? திரௌபதியின் சுயம்பரத்தில் நான் அவமானப்பட்டேன். தான் பெற்ற மற்ற பிள்ளைகளை காப்பதற்காக குந்தி கடைசியில் உண்மையை சொன்னாள். எனக்கு கிடைத்த புகழ் பெருமையெல்லாம் துரியோதனன் எனக்கு வழங்கிய கொடை. எனவே நான் துரியோதனன் பக்கம் இருந்தது எப்படி குற்றமாகும்? புலம்பி அழுத கர்ணனை பார்த்து பார்த்தன், அதாவது கண்ணன் என்ன கூறினான் தெரியுமா? கர்ணா, நான் சிறையில் பிறந்தேன். அந்த இரவே எனது பெற்றோரை பிரிந்தேன். நான் பிறப்பதற்கு முன்பே என்னை மரணம் துரத்தியது. இளம் வயதில் நீ குதிரையின் குளம்படி யுத்த தளவாடங்களின் ஓசைகளை நீ கேட்டிருப்பாய். ஆனால் நான் இளம் பிராயத்தில் சுவாசித்தது பசுக்களின் சாணமும் நாற்றமும் மட்டும்தான். பலமுறை என்னை கொல்வதற்கு முயற்சி, இவைகளை நான் சந்தித்தேன். எனக்கு படிப்பும் கிடையாது, படையும் கிடையாது. என் தவறு எதுவும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் என்னும் வசவுகளை காதில் கேட்டுக்கொண்டே இருந்தேன். உங்களின் வீரத்தை உங்களது ஆசிரியர்கள் பாராட்டினார்கள். எனக்கு படிப்பே கிடையாது. எனினும் சாந்திபினி என்னும் ஆசிரியரிடம் இயன்றளவு பாடங்களை படித்தேன். உன் மனம் போல் ஒரு பெண்ணை நீ மணந்தாய். ஆனால் எனக்கோ, நான் விரும்பிய பெண்ணை மணக்கவில்லை. என்னை விரும்பிய பெண்களை மற்றும் அசுரர்கள் கைவிட்ட பெண்களையே நான் மணந்தேன். ஜராசந்தனிடமிருந்து எனது இன மக்களை காப்பதற்காக யமுனா நதிக்கரையில் இருந்து வெகு தூரம் கடற்கரையில் உள்ள மதுராவிற்கு இடம் மாற்றினேன். இதற்காக நான் ஓடி ஒழிந்த கோழை என்று எல்லோராலும் இகழப்பட்டேன். யுத்தத்தில் துரியோதனன் வென்றால் உனக்கு புகழ் கிடைக்கும். ஆனால் அதே யுத்தத்தில் தர்மன் வென்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லோரும் வாழ்க்கையில் சரிசமமாக இருப்பதில்லை. தர்மன் மற்றும் துரியோதனனுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை சரிசமமாக இருந்ததே இல்லை. அநீதிகளை சந்தித்தேன் என்பதற்காக அதர்மம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. புலம்புவது என்பது ஒரு சப்பை கட்டு. மனமே, கீழே விழுந்தவன் எழுந்து கையை துடைத்து கொண்டு நடப்பது போல வாழ்க்கையில் கையை வீசி நட. எப்பொழுதும் பார்த்தன் உன் பின்னால் இருப்பான். ஆகவே ஒரு நாளும் புலம்பாதீர்கள். புலம்பினால் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். உங்கள் நல்ல மனதிற்கு இறைவன் அனைத்துமே நல்லதாக நடத்தி கொடுப்பான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.